வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குறைந்த செலவில் பண்ணை அமைப்பது எப்படின்னு பார்க்க போறோம். குறைந்த செலவுலன்னா 5000 கோழி வளர்த்துற மாதிரி பண்ண போடுறதுக்கு ஒரு 13 to 15 லட்ச ரூபா செலவாகுதுன்னா அதுல ஒரு 3-4 லட்சத்தை வந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பண்ணையோட ஒரு அப்டேட் இருக்கு, நம்ம சேனலோட ஒரு அப்டேட் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, அது வந்து பண்ணைக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செட் ரெடி வச்சுட்டாங்க. 2 செட் ரெடி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எருவல்னதுக்கப்புறம் ஒரு செட் ரெடி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சி கொட்டினதுக்கப்புறம் வந்து 2வது செட் ரெடி வைப்பாங்க. 2வது செட் ரெடி வைத்தா ஒரு வாரத்தில் வந்து குஞ்சு வரும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் செட் ரெடி வச்சுட்டாங்க. இன்னும் 20 நாளில் குஞ்சு வந்துடும் சொல்லிட்டு போயிருக்காங்க. பண்ணைக்கு வந்து பண்ணை கிளீனிங் பண்ணுற மெடிசனும் கொடுத்துருக்காங்க. பைப்லைன் கிளீனிங் மெடிசனும் பண்ணையோட கிளீனிங் மெடிசனும் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலோட அப்டேட் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சேனல் வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தொட போகுதுங்க. இன்னும் தொட போகுது. கண்டிப்பாக இன்னைக்கு தொட்டுரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதாவதுங்க, பண்ணை போடுறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இடம் தேர்வு செய்கிறது வந்து எப்படி தேர்வு செய்யணும்னா, கிழக்கு மேற்கில் தேர்வு செய்யணும். கிழக்கு மேற்கில் தேர்வு செய்கிறத விட முக்கியமானது வந்து குழி குண்டு இல்லாத இடத்த தேர்வு செய்யணும். இப்போ வந்து பாருங்க, இது வந்து நம்ம பண்ணைங்க பாருங்க 270 அடிக்கு இருக்கு கிழக்கு வரைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இப்போ நான் காட்டுற இடம் வந்து பாத்தீங்கன்னா சரிசமமா இருந்துச்சு. அதுக்கு கீழே இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2வது பண்ணையா போட்டுருக்கும் பாருங்க. 2 பண்ணை, இந்த பண்ணை ஒண்ணு, இந்த பண்ணை ஒண்ணு, இந்த பண்ணை ஒண்ணு. இதுக்கு 2க்கு வந்து இடையில வந்து 5 அடி கேப் விட்டுருப்பேன். இந்த 5 அடி கேப் வந்து எதுக்கு விட்டுருக்குதுன்னா, இந்த சைடு பண்ணையோட இடம் வந்து சரிசமமா இருந்துச்சு. இந்த சைடு பண்ணையோடது வந்து பாத்தீங்கன்னா 8 அடி குழி. இந்த சைடு ஃபுல்லாக 8 அடி குழி. அந்த 8 அடி குழியை வந்து நாங்கள் வந்து மண் போட்டு நிறையவே மேடு பண்ணி போட்டிருக்கு. இந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி மேலே இருக்கும், இந்த பண்ணை 3 அடி கீழே இருக்கும். அது காரணம் என்னன்னா, எங்களால் மண் அதுக்கு மேலே போட முடியல. மண்ணெல்லாம் எங்ககிட்டே இருந்துச்சு. வண்டி வாடகை ஓட்டுறது எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறது எல்லாம் வண்டி வாடகை மட்டுமே வந்து 3 லட்ச ரூபா வந்துருச்சு. இந்த செலவுகளை எல்லாம் வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து சரிசமமான இடத்த வந்து தேர்வு செய்யுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையோட ஹைட்டு. நான் வந்து போட்டிருக்கிறது கொஞ்சம் பண்ணை ஹைட் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போட்டேன். 8 அடிக்கு போட்டிருக்கேன். அந்த அளவுக்குலாம் நீங்கள் போட வேணாம். பண்ணையோட ஹைட்டை வந்து நீங்கள் குறைக்கிறது மூலமாக வந்து அதுலேயும் வந்து உங்களுக்கு செலவு குறையும். அடுத்து வந்து தூண் வந்து இந்த இதெல்லாம் வந்து சிமெண்ட் தூண் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறேன். இரும்பு கம்பியை வச்சு நிறைய பேர் வந்து பண்ணை போட்டிருக்காங்க. அந்த இரும்பு கம்பி வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் வந்து நான் இதை போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து இரும்பு கம்பியில பண்ணை போட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் இரும்பு கம்பியில் பண்ணை போட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வந்து பண்ணையோட சிமெண்ட் சீட்டுங்க. நாம வந்து பண்ணைக்குள்ள வந்து ஆங்கிலு சிமெண்ட் சீட்டு எல்லாம் போட்டு ஸ்ட்ராங்கா நல்லா இதாக பண்ணியிருக்கோம். நான் வந்து நிறைய பண்ணையை பார்த்துருக்கேன். அந்த பண்ணையில வந்து வெறும் மரத்தில் போட்டிருப்பாங்க. மரத்தில் போட்டு மேலே வந்து தென்னங்கிடுகளை மேய்ஞ்சு அதுக்கு மேலே தகரத்தை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கிடுகு மேய்ஞ்சு மேலே தகரம் போடுறது மூலமாக பண்ணீங்கன்னா வேணா கண்டிப்பாக ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே மிச்சமாகும். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பண்ணையாளர்கள் வந்து அந்த மாதிரி ஆங்கில் சிமெண்ட் சீட் இல்லாமல் மரம் கிடுகளை வந்து பண்ண போட்டு மேலே தகரம் போட்டுருக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட அனுபவம், அதில் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம பண்ணையோட ஃப்ரண்ட் பகுதி. அதாவது வந்து நீங்கள் கோம்ப செவருன்னு சொல்லுவாங்க. பண்ணைக்கு வந்து செவுறு வைக்கிற பகுதி. நீங்கள் வந்து அந்த பண்ணைக்கு வந்து செவரெல்லாம் வைக்க தேவையில்லை. முன்னாடியும் வைக்க தேவையில்லை, பின்னாடியும் வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி வந்து கம்பி வலையோடவே க்ளோஸ் பண்ணி இந்த படுதை போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு உங்களுக்கு வெயில் காலத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் படுதை ஃபுல்லாக இறக்கி விட்டு மேலே ஏற்றி விட்டீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. காற்று நல்லா போயிட்டு வரும். கோழிகளுக்கு நல்லா ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணி அதுக்கு கீழே வந்து படுதா கட்டுற மாதிரி போட்டுருங்க. இந்த ப்ளூ கலர் தகரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தகர செட்டு மாதிரி போட்டு கீழே வந்து படுதா போட்டுருங்க. இந்த வழியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 50,000-60,000 ரூபாய் செலவு மிச்சம் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபாகர் சிஸ்டம் பற்றி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஃபாகர் சிஸ்டம் வந்து சிங்கிள் வே ஃபாகருங்க. சிங்கிள் ஃபாகர் பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நானே போட்டது. பைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் பைப்பெல்லாம் போடல. மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாதாரண மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ் மோட்டார் கிடையாது. ஏன்னா இந்த பைப் லைனுக்கு இந்த சிங்கிள் வே ஃபாகருக்கு இந்த மோட்டரே, இந்த சாதாரண 1/2 இன்ச் மோட்டரே போதுமானது.
எங்கள் ஊரில் ஒரு பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மோட்டார் வச்சு இந்த பைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி ரொம்ப இதாக பண்ணி ஃபோர்வே ஃபாகர் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சிங்கிள் இருக்கு, இதில் வந்து லைட்டாக மேலே தூக்கி இதில் வந்து ஃபோர்வே ஃபாகர் 4 பக்கமும் அடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஃபாகரே வந்து கரெக்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த ஃபோர்வே ஃபாகர் மாட்டினோம்னா ஸ்டேஜ் மோட்டரே வந்து 8000 ரூபா 9000 ரூபா வரும். அது இல்லாமல் அவங்க ஃபோர்வே ஃபாகருக்கு வந்து 70,000 80,000 செலவு வந்துச்சு அவங்க ஃபாகர் மாட்டுறதுக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,000 தான் செலவு வந்துச்சு, எல்லாமே போக 11,000 செலவு வந்துச்சு. அதுவும் நானே மாட்டிட்டேன். இந்த வகையிலையும் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து ரொம்ப மிச்சமாகும். அடுத்ததாக ஃபீட் ரூம். நீங்கள் வந்து நான் வந்து 10க்கு 10 ஃபீட் ரூம் கட்டியிருக்கேன். இது வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து பிடிக்கும். அந்த சைடு பண்ணையில் அதுலேயே வந்து 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட் பிடிக்கும். ஒரு 5000 கோழிக்கு வந்து கண்டிப்பாக 2 ஃபீட் ரூம் கட்டி ஆகணும். அப்படி நீங்கள் ஃபீட் ரூம் கட்டாமல் விட்டீங்கன்னா பண்ணையோட இந்த சென்ட்ரு சைஸில் வந்து சென்ட்ரு இடத்துல வந்து ஒரு உட்கார்றதுக்கு ஸ்லாப் மாதிரியெல்லாம் போடுவாங்க தெரியுங்களா? இந்த இப்படி இங்கனைக்கு கொஞ்சம் 2 ஆலோ பிளாக் 3 ஆலோ பிளாக் வச்சு, அங்கனைக்கு ஒரு 3 ஆலோ பிளாக் வச்சு, இடையில வந்து அந்த கருப்பு ஸ்லாப் போட்டிருப்பாங்க. அதில் வந்து மூட்டை அடிக்கலாம், அடியில் குஞ்சுகளும் இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 ஃபீட் ரூம் கட்டினோம்னா வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான கோழி வந்து கம்மி பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் இது பண்ணாமல் அந்த ஃபீட் ரூம் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான கோழியை குறைக்காம அதிகமாக விடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த டைமில் வந்து எனக்கு ஃபீட் ரூம் கட்டுறது பெஸ்ட்டுன்னு சரியாக பட்டுச்சு. எனக்கு வந்து ஃபீட் ரூம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் வந்து பண்ணையில் தான் எப்போவுமே தங்குவேன். அதனால மோஸ்ட்லி நான் பண்ணையில் தான் தங்குவேன், பண்ணையில் தான் தூங்குவேன். பாருங்கள் என்னோட கட்டளையும் கூட பாருங்க, பண்ணையிலேயே தான் ஃபீட் ரூம்லேயே தான் இருக்கு. கைத்து கட்டல் ஒன்று இந்த மாதிரி நல்லா போட்டு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வரைஞ்சி விட்டேங்கன்னு வைங்க, எந்த காலத்துக்கு ஒன்றும் சூப்பராக இருக்கும். மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு எதுலையெல்லாம் செலவு குறைக்கலாம்னு சொல்லிட்டேன். எனக்கு மேலே ரொம்ப அனுபவம் உள்ள பண்ணக்காரங்களாம் இருக்காங்க. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எல்லாம் பண்ண வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பகிருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒன்று புரிஞ்சுக்குங்க. அதாவது எந்தெந்த வகையில் வந்து செலவு குறைக்கணுமோ அந்தந்த வகையில் தான் குறைக்கணும், சரிங்களா? மொத்தமாக எல்லாமே குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பி விலையை வந்து லோ குவாலிட்டியில் வாங்கி போடுறதோ, மெயினாக கதவு வந்து லோ குவாலிட்டியில் பண்ணுறதோ, அந்த வேலையை மட்டும் என்றைக்குமே வச்சுக்காதீங்க. அந்த வகையில் வந்து என்றைக்கும் வந்து சமரசமே ஆகாதீங்க, சரிங்களா? கதவெல்லாம் நீங்கள் வந்து லோ குவாலிட்டியில் நல்லா செட் பண்ணாமல் போட்டிங்கன்னா நான் ஏதாவது உள்ளே பூந்துருச்சுன்னா அது நீங்கள் யோசிச்சு பார்த்துக்குங்க. கதவு மெயினாக கதவு நல்ல குவாலிட்டியில் கதவு செட் பண்ணணும். அதே மாதிரி வயரிங் காஸ்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு சமரசமும் செஞ்சுக்காதீங்க. வயரிங் எல்லாம் வந்து பக்காவாக நல்ல வயராக வந்து வாங்கி போடுங்க. நல்லா வயரிங் வந்து நல்லா பண்ணுறவங்கள வச்சு நல்லா தெளிவாக பண்ணுங்க. வயரிங் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒயரே வெளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இது பண்ணணும். இல்லாட்டி அணில் தொல்லை எலி தொல்லை ஃபுல்லாக இருக்கும், வயரை குறித்து எல்லாம் இது பண்ணி விட்ருவோம். அதே மாதிரி இந்த படுதா கட்டுற கயிறெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 2 வருஷத்தில் வந்து வெயில் இழுத்து அது இதுன்னு பிஞ்சிட்டு போயிடும். காற்று காலத்துல எல்லாம் வந்து எங்கெங்க படுதா கயிறு பிஞ்சு போகுது, படுதா எங்கெங்க பறக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்குது. இங்கே நான் நிறைய பக்கம் பார்த்துருக்குறேன். இந்த தோட்டத்தில் வந்து வேஸ்ட் ஆகி போய் கிடக்குதில்ல, இந்த சொட்டு நீர் ரோஸு கருப்பு கலரில், அந்த சொட்டு நீர் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா படுதாவுக்கு வந்து போட்டிருக்காங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட கிடைச்சா ட்ரை பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி கயிறுலேயே போடுங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று, பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து நிப்பிள் போடாதீங்க, ட்ரிங்கர் போடுங்க. ட்ரிங்கருக்கு நிப்பிளுக்கு உங்களுக்கு வந்து 1,20,000 ரூபா கண்டிப்பாக வந்து நீங்கள் குறைக்கலாம். ஏன்னா ட்ரிங்கரோட மொத்த இதே வந்து 45,000 ரூபா. ஒரு 5000 கோழி வளர்த்துறதுக்கு ட்ரிங்கர் மாட்டினீங்கன்னா, ஆனால் வந்து நிப்பிள் போட்டிங்கன்னா 1,80,000 வரும். நீங்கள் கிரேனு எல்லாத்தோட சேர்த்து நிப்பிள் போட்டிங்கன்னா A to Z 150 to 180 வரும், நீங்கள் போடுற நிப்பிள் குவாலிட்டியை பொறுத்து. அதனால் வந்து நீங்கள் ட்ரிங்கர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு கம்மியாக இருக்கும், முதலீடு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தளம் போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,30,000 1,40,000 ரூபா வரும். அதே மாதிரி நீங்கள் தளம் போடாமல் மண்ணு தரையில் வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு நீங்கள் 2 வருஷத்துக்கு கூட நீங்கள் மண்ணு தரையை வந்து தளம் போடாமல் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கோழி பண்ணையில் சம்பாரிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தளம் போடலாம். எடுத்த உடனே தளம் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் மண்ணு தரையில் வந்து நீங்கள் போடணும்னா மண்ணு தரையில் அப்படியே மண்ணை போட்டெல்லாம் போட முடியாது. அதுக்கு வந்து
மண்ணை வந்து நல்லா சமமாக பரப்பி தண்ணி விட்டு நல்லா சாந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செம்மண் சாந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு குழம்பாகிற அளவுக்கு தண்ணி விட்டு வசி போட்டு குத்துவாங்க. அந்த வசி இருக்கு தெரியுங்களா, அதை போட்டு குத்துவாங்க. என்ன ஒரு 10,000 15,000த்துலேயே முடிஞ்சிடும். நீங்கள் ஆள் வந்து கூப்பிட்டு வந்து அதெல்லாம் வச்சு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சிமெண்ட் தலை மாதிரியே மண் இருக்கும். ஆனால் அது பேட்ச் எடுக்க எடுக்க நீங்கள் எருவல்ல கண்டிப்பாக அது வந்து பேந்துட்டு போயிடும். மண்ணுக்கு குழிமேடாயிரும். வேற அதுக்கப்புறம் முடியலைங்கிற பட்சத்தில் தளத்தை போட்டுருங்க. நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வந்து ஒரு புதிய தகவலோடு புதிய வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். போயிட்டு வரேன். டாட்டா.